ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக். என்னோடய ஹேரை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லாவே ஷைனிங்காக சாஃப்டாக தொட நல்லா வலிக்கிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. மூணு இன்க்ரீடியண்ட்டு தான் அந்த சூப்பரான ஹேர் பேக். என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஹேர் பேக் வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மர் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எப்பயும் போல் நம்ம வெந்தயம் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வெந்தயம் அவ்வளோ நல்லது. இந்த சம்மரில் நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராது, நல்லா பளபளன்னு முடி மாறும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா செம்பருத்திப்பூ. இதில் சிவப்பு கலர் செம்பருத்திப்பூ கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு கிடைக்காதனால நான் இன்னொரு கலரும் எடுத்திருக்கேன். இது செம்ம ஷைனிங் கொடுக்கும். நம்ம ஹேருக்கு நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு உதவும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை. இது தான் ஸ்கிப் பண்ணாமல் எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது முட்டையில். ஸோ முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மட்டும் நல்லா மையாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைங்க. நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேரும் சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, வெந்தயத்தை நம்ம ஊற வைக்கும்போது சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹேரும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாக்ஸீட் ஜெல் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி தான் எஃபெக்ட் இருக்குது. நம்ம ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எக் ஒயிட் எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால் ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துகிட்டு 1 மணி நேரமாவது கொண்டை போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் கூட ஓகே தான் விட்டுட்டு நல்லா ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய ஹேர் நல்லா புசுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்குது. எனக்கு வேவி ஹேர் தான் இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த ஹேர் பேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.